ஓட்டப்பயிற்சியும் அதன் நன்மைகளும். ஓட்டப்பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அதனால் என்ன நன்மைகள் இருக்கின்றன என்கின்ற இந்த சிறிய காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓட்டப்பயிற்சி என்பது உங்கள் மனதிற்கு மட்டுமல்ல, அது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். ஜாகிங் அல்லது மெதுவாக ஓடுதல் என்பது உடற்பயிற்சியின் பிரபலமான வடிவமாகும். ஓடுதல் ஒரு கவர்ச்சியான பயிற்சியாகும், ஏனெனில் இதில் பங்கேற்க நிறைய செலவாகாது. உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்கள் பயிற்சி செய்யலாம், எளிய முறையில் பயிற்சி செய்யலாம். பயிற்சியை தொடங்குதல். நீங்கள் இப்பொழுதுதான் பயிற்சியை தொடங்குபவராக இருந்தால் நீங்கள் விறுவிறுப்பான நடைப்பயிற்சியில் ஆரம்பித்து ஜாகிங் மற்றும் ஓடுதல் என்று பயிற்சியில் முன்னேற்றம் காண வேண்டும். இதற்கு சில மாதங்கள் ஆகலாம். நீங்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதிக எடை கொண்டவர்கள், நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் அல்லது நீண்ட காலமாக உடற்பயிற்சியை செய்யாதவர்கள் என்றால் நீங்கள் உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியமானது. புதிதாக பயிற்சி மேற்கொள்வதற்கான வழிகாட்டு முறைகள். நீங்கள் ஓட்டப்பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வார்ம் அப் மற்றும் ஸ்ட்ரெச்சிங் எனும் ஆயத்த பயிற்சியையும், பயிற்சி முடிக்கும் போது எளிதான ஸ்ட்ரெச்சிங் மற்றும் வார்ம் டவுன் எனும் முடிவு பயிற்சியும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு பயிற்சி வேளையில் 20 முதல் 30 நிமிடங்கள் இலக்கு வைத்து விறுவிறுப்பான நடைப்பயிற்சியுடன் தொடங்குங்கள். தொடர்ச்சியான ஓட்டத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 6 வாரங்கள் வரை எடுத்துக்கொள்ளவும். ஒவ்வொரு பயிற்சி வேளையிலும் நடைப்பயிற்சி மற்றும் ஜாகிங்கை மாற்றி மாற்றி செய்து உங்கள் ஜாகிங் நேரத்தை சிறிது சிறிதாக அதிகரிக்கவும். பின்னர் ஓடுகின்ற நேரத்தை சிறிது சிறிதாக அதிகரித்து தொடர்ந்த ஓட்டப்பயிற்சிக்கு வர வேண்டும். அதிகப்படியான பயிற்சி காயத்தை ஏற்படுத்தக்கூடும். இதை தவிர்ப்பதற்கு வாரத்திற்கு 2 முழுமையான ஓய்வு நாட்களை அனுமதியுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு முறையாவது நீச்சல் அல்லது சைக்கிளிங் போன்ற பிற குறைந்த தாக்கமுள்ள பயிற்சியில் ஈடுபடுங்கள். நீங்கள் ஓட்டப்பயிற்சிக்கு செல்லும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து செல்லுங்கள். பயிற்சிக்கு முன்னும் பின்னும் நிறைய தண்ணீர் குடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஓட்டப்பயிற்சியின் வழித்தடத்தை திட்டமிடுங்கள். முடிந்தால் காயத்தின் அபாயத்தை குறைக்க கடினமான அல்லது தளர்வான மணல் போன்ற மேற்பரப்புகளை காட்டிலும் சமதளமான பாதைகள், மைதானம் அல்லது புல்வெளி பகுதிகளை தேர்வு செய்யுங்கள். முன்பே ஆஸ்துமா போன்ற நிலை உங்களுக்கு இருந்தால் சாலைகள் அருகே ஓடுவதை தவிர்க்கவும். வாகனங்கள் வெளியேற்றும் புகை மற்றும் மாசு பல்வேறு சுவாச புகார் மற்றும் இருதய நோய்களுக்கான ஆபத்தை அதிகரிக்கும். முடிந்தால் அதிகாலை அல்லது மாலை நேரத்திற்கு உங்கள் ஓட்டப்பயிற்சியை திட்டமிடுங்கள். ஓட்டப்பயிற்சிக்கென்று பிரத்யேகமான ஜோடி காலணிகளை அணிந்து பயிற்சி செய்யவும். உடல் எடையின் அழுத்தத்தினால் ஏற்படும் கால் முட்டு வலி, குதிகால் வலி ஆகியவற்றை இந்த ஜாகிங் ஷூஸ் என்று சொல்லப்படும் பிரத்யேகமான ஜோடி காலணிகளை அணிவதன் மூலம் தவிர்க்கலாம். ஓட்டப்பயிற்சி உங்களுக்கு அதிக அழுத்தத்தையும் சோர்வையும் கொடுத்தால் துரித நடைப்பயிற்சி மட்டும் செய்வதே மிகவும் நன்மை பயக்கும் பயிற்சியாகும். மிகவும் முக்கியமாக வயோதிகர்கள் துரித நடைப்பயிற்சி செய்தாலே சிறந்த நன்மைகள் கிடைக்கும். ஓட்டப்பயிற்சியின் நன்மைகள். வழக்கமாக ஓடும் பழக்கம் உங்கள் மனநிலையை உயர்த்தும். அது உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. ஓட்டப்பயிற்சி லேசான மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவுகிறது.
முறையான ஓட்டப்பயிற்சியின் மூலம் உங்கள் நுரையீரல் திறனை அதிகரித்துக் கொள்ள முடியும். இதனால் உங்கள் நுரையீரல் பலப்படுத்தப்படுகிறது. உங்கள் இதய தசைகளுக்கு பயனுள்ள பயிற்சியை வழங்குவதற்கான சிறந்த வழிகளில் ஓட்டப்பயிற்சி ஒன்றாகும். முறையாக ஓட்டப்பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம், மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்கலாம். சராசரியாக 1 மணி நேர ஓட்டப்பயிற்சியில் 1000 கலோரிகள் வரை எரிக்கலாம். சீராக எடையை குறைக்க அல்லது பராமரிக்க உடற்பயிற்சியின் சிறந்த வடிவங்களில் ஒன்று ஓட்டப்பயிற்சி ஆகும். நீங்கள் ஓட்டப்பயிற்சியை வழக்கமாக செய்து வந்தால் உங்கள் தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பீர்கள். எனவே எலும்புகள் வலுவாக இருக்க தூண்டப்படுகின்றன. இதனால் எலும்பு அடர்த்தியும் அதிகரிக்கப்படுகிறது. ஓட்டப்பயிற்சியில் இருப்பவர்கள் இரவில் எளிதில் தூங்குவதையும் நீண்ட நேரம் தூங்குவதையும் எளிதாக காணலாம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஓட்டப்பயிற்சி மன அழுத்தத்தை நீக்குகிறது. ஓடுவது அன்றாட துக்கத்தையும் மன அழுத்தத்தையும் சமாளிக்கும் திறனை அதிகரிக்கிறது. ஓட்டப்பயிற்சி செய்வதன் மூலம் தூண்டப்படும் எண்டோர்பின்கள் ஓட்டப்பயிற்சி செய்பவர்களை மற்றவர்களை விட மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றன. தொடர்ந்து ஓட்டப்பயிற்சி செய்வது பொறுமை, லட்சியம், நிதானம் மற்றும் எளிமை ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. ஓட்டப்பயிற்சி செய்பவர்கள் பொதுவாக குறைந்த அளவிலான பதட்டத்தையே கொண்டுள்ளனர். ஓட்டப்பயிற்சி செய்வது பதட்டத்தை குறைக்கிறது. நீங்கள் ஓட்டப்பயிற்சி செய்பவராக இருந்தால் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவீர்கள். அதாவது சளி, ஒவ்வாமை, சோர்வு, மாதவிடாயின் அசௌகரியம், முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறுகள் போன்ற சிறிய நோய்களால் குறைவாகவே பாதிக்கப்படுவீர்கள். ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் இரத்தம் மூளைக்கு செல்வது ஊக்கப்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெற உதவுகிறது. இதன் மூலம் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க முடியும். ஓட்டப்பயிற்சி உங்கள் இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது. உங்கள் உடல் உறுப்புகளை சுற்றியுள்ள ஊட்டச்சத்துக்களின் போக்குவரத்தை மேம்படுத்துகிறது மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றி உங்கள் சருமத்தை சுத்தமாக்க உதவுகிறது. இதன் மூலம் உங்கள் சருமம் தனித்துவமான பிரகாசத்தை பெறுகிறது. ஓடுவதன் மூலம் உங்கள் உடல் அமைப்பு மற்றும் வளர்சிதை மாற்றத்தை நிகழ்த்தும் மெலிந்த தசையை உருவாக்குகிறீர்கள். மெலிந்த தசை கொழுப்பை விட எடையுள்ளதாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்கும் போது கூட அதிக கலோரிகளை எரிக்கிறது. எனவே வழக்கமாக ஓட்டப்பயிற்சி செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக இடுப்பு சுற்றளவில் அங்குல குறைவை நீங்கள் காண்பீர்கள். இதன் மூலம் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் குறைகின்றன. ஓட்டப்பயிற்சி உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது. நீங்கள் ஓடும்போது உங்கள் தமனிகள் விரிவடைந்து சுருங்குகின்றன. இது உங்கள் தமனிகள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். ஓடுவது உங்கள் தசைநார்கள் மற்றும் தசைநான்களின் வலிமையை அதிகரிக்கிறது. உங்கள் மூட்டுகள் அதிக தூரம் மற்றும் சீரற்ற நிலப்பரப்பில் ஓடும்போது கூட தாங்கக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஓட்டப்பயிற்சி மூட்டுகளின் வலிமை மற்றும் நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது.
ஓட்டப்பயிற்சியின் அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு நீண்ட காலம் வாழும் உடல் தகுதியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. உண்மையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் பயிற்சி மேற்கொள்ளாதவர்களை விட 25 முதல் 40% குறைந்து இறக்கும் அபாயத்தை கொண்டுள்ளனர். மேலும் 3 ஆண்டுகள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்தோ அல்லது உள்ளூரில் இயங்கும் குழுவினருடன் சேர்ந்தோ ஓடினால் உங்கள் பயிற்சி மிகவும் மகிழ்ச்சியாகவும் எளிதாகவும் இருக்கும். உள்ளூரில் இயங்கும் ஓட்டப்பயிற்சி குழுவினர் ஓட்டப் போட்டி நிகழ்வுகளை வழங்கக்கூடும். பெரும்பாலான போட்டிகள் ஆரம்ப நிலை பயிற்சியாளர்கள் முதல் மேம்பட்ட பயிற்சியாளர்கள் வரை கலந்து கொள்ளும் முறையில் வடிவமைக்கப்படுகின்றன. உங்கள் ஓட்டத் திறன்களை நண்பர்களுடன் சேர்ந்தோ கேளிக்கை ஓட்டங்கள் அல்லது மராத்தான்களில் கலந்து கொண்டோ வளர்த்துக் கொள்ளலாம். சமூகம் சார்ந்த பல போட்டிகள் எல்லா வயதினரின் திறன்களையும் பூர்த்தி செய்கின்றன. பல்வேறு போட்டிகளில் பங்கு பெறவும் சவால் நிறைந்த போட்டிகளில் பங்கு பெறவும் சிறந்த ஓட்டப்பயிற்சி குழுவில் உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம். எனவே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக ஓடுங்கள், உடல் ஆரோக்கியத்திற்காக ஓடுங்கள், நீண்ட வாழ்விற்காகவும் ஓடுங்கள். நன்றி.